தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 33ஆம் வாக்கியம், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். மகளே, கத்தோலிக்க திருச்சபையை படிப்பினையே நமக்கு துன்பங்கள் உண்டு, துன்பங்கள் வரும். இந்த துன்பங்கள் எதற்காக என்றால் நம்மை பக்குவப்படுத்துமே ஒழிய ஒரு நாளும் நம்மை கடவுள் பிரிப்பதில்லை. ஆனால் உலகம் தருகின்ற படிப்பனையானது, உலகத்தின் துன்பமானது உன்னை கடவுள் பிரித்துவிடும். இதுதான் உலகம் தருகின்ற படிப்பு. உலகம் தருகின்ற படிப்பானது தெய்வம் உனக்கு துன்பம் தரமாட்டார் என்று. உண்மையிலே தெய்வம் தரமாட்டார், ஆனால் தெய்வம் அனுமதிப்பார். தருவதற்கும் அனுமதிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கின்றார்கள். இதற்காக அவர்கள் நல்ல முறையில் வளர்த்து வருவதற்காக ஒரு பக்குவத்துக்கு அவர் கடந்து வருவார்கள். அதே மாதிரி தெய்வம், நான் கடவுளுக்கு மகளாக இருந்த காரணத்தினால் நான் தவறு செய்கிற போது, நான் குறும்புகள் செய்கிற போது தெய்வம் என்னை கண்டிக்கின்றார். அதுதான் என் வாழ்க்கை நடக்கின்ற வாழ்க்கை நடக்கின்ற துன்பங்கள், எனக்கு வருகிற நோய்கள். அப்படி என்றால் அந்த நோய்கள் வழியாக, அந்த துன்பங்கள் வழியாக, அந்த நெருக்கடிகள் வழியாக எனக்கு ஒரு நன்மை தான் வறுமை ஒழிய தீமை அல்ல. தெய்வம் என்னை பக்குவப்படுத்தி கொண்டு எது தவறு, எது சரி, எது செய்யக்கூடாது, எது செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு அதன் வழியாக தெய்வம் கற்றுத் தருகின்றார். அப்போ அது புரிந்து கொண்டு அதுக்கேற்றபடி நான் நடக்க வேண்டும். அது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தூய ஆவியான துணை இருந்தால் மட்டுமே நான் முடியும். இல்லை என்றால் தவறான கருத்துக்களை வைத்துக்கொண்டு தெய்வம் என்னை சோதிக்கின்றார் என்று சொல்லி கடவுளை விட்டு, நம்பிக்கை விட்டு போய்விடுவோம். என்பாங்களே, சிந்தித்து பார்ப்போம். தெய்வத்துடைய மகளாக நீங்களும் நானும் ஒரு நாளும் தெய்வம் நம்மை கைவிட மாட்டார், நமக்கு எதிராக ஒரு நாளும் போக மாட்டார். இந்த ஒரு உணர்வோடு நாம் செயல்படுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்ல நாய் தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், நோய்கள், தடைகள், நெருக்கடிகள், இது எல்லாமே என்னை ஒரு நன்மைக்கான ஒரு பாதைக்கு தான் கொண்டு போகிறது என்ற சத்தியத்தை நான் உணர எனக்கு வைக்க வேண்டும். இதன் வழியாக என்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டு வருகின்றேன். அதை நாம் உணர்ந்து செயல்பட கிருபை தந்தல்லும். இயேசுவே, அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே